அடச்சே, இந்த திக்கு தெரியாத காட்டிலே நெல்லிக்கனியை எங்கே என்று தேடுவேன். எங்கேயும் தங்காமல் பயணத்தை தொடர்ந்திருந்தால் சீக்கிரமே ஸ்ரீரங்கம் சென்று சேர்ந்திருக்கலாம். அதற்கும் இப்போது வழி இல்லை. ஆச்சாரியருக்கு இந்த இடம் மிகவும் பிடித்து விட்டதாம். ஆனால் எனக்கு மூச்சு பிடிப்பே ஏற்பட்டு விடும் போல் இருக்கிறதே. ஐயோ, இப்படியே புலம்பிக் கொண்டு அலைந்தேன் என்றால் ஆச்சாரியருக்கு நெல்லிக்கனி உட்கொள்ளாமல் உடம்புக்கு வருகிறதோ இல்லையோ, எனக்கு நிச்சயம் மூளைக்கு வந்தே விடும். அப்பா அரங்கா, முடியவில்லை அப்பா. பார்த்தாயா மாறனேர், சற்று நேரம் முன்பு அரங்கா என்று அலறினேன். அதற்கு கைமேல் பலன். உள்ளங்கை நெல்லிக்கனி என்பார்களே, அது நடந்து விட்டது பார்த்தாயா? நீ சொன்ன அர்த்தத்தில் நம் முன்னோர்கள் சொல்லவில்லை, அதன் அர்த்தம் வேறு. அது சரி, யாரோ தங்கள் தேவைக்காக பறித்து வந்து பாதுகாப்பாய் வைத்திருப்பது போல் தெரிகிறது. இதை எப்படி நாம் சொந்தம் கொண்டாட முடியும்? மாறனேர் நம்பி, இது ஆராய்ச்சிக்குரிய நேரம் இல்லை. ஆச்சாரியரின் தேவை அறிந்து செயல்பட வேண்டிய நேரம். என் மேல் இறக்கப்பட்டு அந்த அரங்கன் அருளிய நெல்லிக்கனிகள் இவை. அப்படியே யாராவது எடுத்து வைத்திருந்தாலும் இதே போல் இன்னும் சில நெல்லிக்கனிகள் அவர்களுக்கு கிடைப்பதில் எந்தவித சிரமமும் இருக்காது. வா, போகலாம். என்னடா, என்ன விஷயம்? நான் உன்னை வரச் சொல்லவில்லையே. குருதேவா, அந்த விசிறியை கொஞ்சம் என்னிடம் தருகிறீர்களா? உனக்கு எதற்கடா? மிகவும் புழுக்கமாக இருக்கிறதா உனக்கு? நான் வேண்டுமானால் விசிறி விடட்டுமா? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். குருதேவா, எனக்காக இல்லை குருதேவா, தங்களுக்கு விசிறுவதற்காக கேட்கிறேன். உனக்கு எதற்கு வீண் சிரமம்? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீ செய்வது என்பது எனக்கு சரியாக படவில்லையடா. விட்டுவிடு, நானே எனக்கு விசிறிக்கொள்ள பழகிக் கொள்கிறேன். இல்லை சுவாமி, அது தகாது. தயவு செய்து அந்த விசிறியை அடியனிடம் கொடுங்கள். உங்களுக்கு கவரி வீசுவதை அடியன் பாக்கியமாக கருதுகிறேன். சரி, இந்தா. சுவாமி, இன்னும் என்ன? அது ஒன்றுமில்லை. தாங்கள் முகம் கொடுத்து பேசாதது எனக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது குருதேவா. எதுவாக இருந்தாலும் சரி, 4 வசவு விசை பாடி விடுங்கள். இல்லை, பளேர் என்று ஒரு அடியேன் கன்னத்தில் அடித்து விடுங்கள். அப்படி செய்யாமல் எதையோ தவறாக மனதில் வைத்துக்கொண்டு ஏதேதோ பேசிவிட்டீர்களே. வழக்கமாக என்னிடம் கொடுத்து வைக்கும் பொற்காசு பொதிகளையும் திடுதுப்பென்று கோவிந்தனிடம் கொடுத்து விட்டீர்களே குருதேவா. என்னை ஒதுக்கி விட்டீர்களே. பிறகு வேறென்ன செய்வது? நீ தொகையை ஒதுக்காமல் இருந்தால் நானும் உன்னை ஒதுக்கி வைக்காமல் இருந்திருப்பேன். ஐயோ குருதேவா, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை. போதும் போதும், ரொம்பவும் உன்னை சாமர்த்தியசாலியாக காட்டிக்கொள்ளாதே. பல வேதாந்த விஷயங்களுக்கு என் சாமர்த்தியத்தால் பலபடியாக விளக்கங்களை கூறி நிலைகுலைய செய்து விடுவேன். என்னையே நிலைகுலைய செய்யலாம் என்று பார்க்கிறாயா? நான் யார்? யாதவ பிரகாசன். இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் சந்து பொந்தில் எது நடந்தாலும் இந்த யாதவ பிரகாசனின் கவனத்திற்கு வந்துவிடும். என்னை ஏமாற்ற வழி தேடி கண்டுபிடிக்க பார்க்கிறாயா? பொற்காசுகளை மறைப்பது, வட்டிக்கு விடுவது, தகுடுதத்தம் செய்வது வேண்டாமடா, வேண்டாம். இந்த யாதவ பிரகாசனை ஏமாற்ற பார்க்காதே.
அபச்சாரம் அபச்சாரம் குருதேவா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. யாரோ தங்களிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குழப்பி விட்டு இருக்கிறார்கள். உன்னை பற்றி யாரடா பொல்லாங்கு சொல்ல போகிறார்கள்? என்ன காரணம்? பொறாமை குருதேவா, பொறாமை. அடியேன் எப்போதும் தங்களுடனே இருக்கிறேன் அல்லவா? அது மட்டுமல்லாமல் தாங்கள் என்னிடம் பல வேலைகளை ஒப்படைக்கிறீர்கள் அல்லவா? அது பொறுக்காத சில பேர் பொறாமையில் என்னை பற்றி கண்டபடி கோள் மூட்டி இருக்கிறார்கள் குருதேவா. அப்படி என்றால் நீ சொக்க தங்கம், உன்னை பற்றி சொன்னவன் மண் பாண்டம், அப்படித்தானே? என்ன சொன்னாய்? பொறாமையா? சாதாரணமாக யார் பொறாமைப்படுவார்கள்? திறமையற்றவர்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், சுய தகுதி அற்றவர்கள். இவர்கள்தான் பிறர் மேல் பொறாமைப்பட்டு அவர்களை கீழே தள்ளிவிட்டு விட்டு தான் அவ்விடத்தில் இருக்க முனைவார்கள். ஆனால் என்னிடத்தில் உன்னை பற்றி கூறியவன் எல்லா தகுதியையும் திறமையையும் பூரணமாய் பெற்றவன். அவன் ஒரு தகவலை தருகிறான் என்றால் ஒன்று என் நன்மைக்காக இருக்கும், இல்லை உன் நன்மைக்காக இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை உன் நன்மைக்கு என்று வைத்துக்கொள். குருதேவா, என் மேல் பழியை இட்டவன் எப்படி என் நன்மையை உத்தேசிக்க முடியும்? ஏன் முடியாது? பார், நீ இன்னும் தூக்கி எறியப்படாமல் இப்போதும் என் அருகே நின்று எனக்கு விசிறி வீசிக் கொண்டிருக்கிறாயே. குருதேவா, என்னிடத்தில் நன்மை விரும்பியாக இருந்தது யார் என்று அறிந்து கொள்ள ஆசை குருதேவா. அவனை நீ ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? அது ஒன்றுமில்லை குருதேவா. அடியேன் இன்னும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதை விலக்கி வைத்துக் கொள்வேன். அதற்காகத்தான் கேட்டேன். சரி, நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள முயலும் எண்ணத்தில் கேட்கிறாய். அதனால் சொல்கிறேன், அவன் வேறு யாருமல்ல, நம் ராமானுஜன் தான். ராமானுஜனா? என்னடா ராமானுஜனா என்று கேட்டுவிட்டு முகத்தை சுருக்கி கொள்கிறாய்? ராமானுஜரா என்று கேட்டேன். நல்ல புத்திசாலி குழந்தையடா அவன். ராமானுஜன் என்னிடம் சொன்னான், கைலாசம் சொல்ல மறந்திருக்க போகிறார், அதனால் அவரை கோபித்து தண்டிக்க வேண்டாம் என்று. எனக்கு தெரியாதா நீ மறந்து விட்டாயா அல்லது மறைத்து விட்டாயா என்று? தொகையை மறைப்பது, அதை வட்டி என்றும் பெயர் மாற்றம் செய்வது, பிறகு ஒன்றுமே தெரியாத மாதிரி குருதேவா குருதேவா என்று குழைவது. இனிமேலாவது ஒழுங்காக நடக்கப்பார். போதும் குருதேவா, போதும். எனக்கு புத்தி வந்தது. இனிமேல் தவறு எதுவும் நடக்காது. நாளையிலிருந்து எந்த தொகை வந்தாலும் அதை என்னிடமே மீண்டும் அழியுங்கள். ஒரு காசு கூட குறையாமல் கணக்கெழுதி உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அது மட்டும் நடக்காது. நீ தீயில் இறங்கி சத்தியம் செய்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஒரு முறை நான் எதிர்கொண்டது போதாதா, நான் மறுபடியும் சூடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்கிறாயா? அது நடக்காது. நீ புறப்படு. நான் போய் இப்போது உறங்கினால்தான் காலையில் சீக்கிரம் அனுஷ்டானங்களை செய்ய முடியும். இப்போது வீராப்பாக செல்லுங்கள். நாளை இதே ராமானுஜனால் பெரிய சூடுபட்டுக் கொள்ளப் போகிறீர்கள். அப்போது பார்க்கிறேன் உங்கள் வீராப்பை. ராமானுஜா, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷமா என்று நினைக்கும் பொழுது சங்கடம்தான் அதிகரிக்கிறது. லட்சணமாக இருக்கிறாள், பாசுரத்தில் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கிறாள். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவனின் உயிருக்கே ஆபத்து என்ற தோஷத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாளே.
குழந்தாய். நேரமாகிவிட்டது, அகத்திற்கு செல்ல வேண்டாமா? இன்னும் ஓரிரு விளக்குகள் தான் இருக்கின்றன. அவைகளையும் துடைத்து வைத்துவிட்டு புறப்படுகிறேன். நீ என்னதான் துடைத்தாலும் அது சேதமடைந்துள்ளது. அந்த சேதத்தை போக்க முடியுமா? சேதமடைந்திருக்கிறது என்று இதை ஒதுக்கி வைக்க முடியுமா? சேதத்தை நிவர்த்தி செய்ய வேண்டாமா? தோஷம் என்றிருந்தால் அதற்கு பரிகாரம் என்று ஒன்று உண்டு. அதை போலத்தான் நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு இது சேதமடைந்துள்ளது. சில தோஷங்களுக்கு பரிகாரம் இல்லாதது போல். அப்படி என்றால் அந்த தோஷதாரிகள் அந்த தோஷத்துடனே தான் வாழ வேண்டுமா? இது நாள் வரை அடியேன் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் சமீபத்தில் என்ன? ஒன்றுமில்லை. நேரமாகிறது, முதலில் நீ அகத்திற்கு புறப்படு. அகம் புறம், சில சமயம் எல்லாமே சமம் என்று தோன்றுகிறது. எது அகம், எது புறம்? இது என்ன திடீர் சந்தேகம்? இப்பொழுது இந்த கோவிலை எடுத்துக்கொள். கோவிலுக்கு வெளியே இருந்தால் புறம், உள்ளே இருந்தால் அகம். அப்படி பார்த்தால் இந்த கோவில்தான் எனக்கு அகம், அங்கு வீற்றிருக்கும் பெருமாள் தான் எனக்கு சகலமும். மாதா, பிதா, குரு, தெய்வம், பெருமாளின் பாத கமலங்களை இறுக பிடித்துக் கொள்வதே என் எதிர்காலம். என்ன ஆண்டாள், உன் பேச்சில் இன்று விரக்தி துணிக்கிறது, வேதாந்தம் உளிர்கிறது. நீங்களும் எப்பொழுதும் போல் இல்லையே. உங்கள் கண்களில் வேதனை தெரிகிறது, வார்த்தைகளில் பச்சாதாபம் புலப்படுகிறது. நீ வழக்கமான ஆண்டாளாக இல்லை என்று. நீங்களும் வழக்கமான பட்டர் சுவாமிகளாக இல்லை என்று. நீ வேறு எதையோ மனதில் வைத்து பேசுகிறாய். நீங்களும் வேறு எதையோ மனதில் மறைத்து பேசுகிறீர்கள். சரி, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எதற்கு? என்னை பீடித்திருக்கும் தோஷம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது இப்பொழுது எனக்கும் தெரிந்துவிட்டது சுவாமி. உனக்கு எப்படி தெரியும்? நேற்று என் தந்தை ஜோசியரிடம் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்க நேரிட்டது. ஆனால் எனக்கு தெரியும் என்பது என் தந்தைக்கு தெரியாது. இப்பொழுது தெரிந்து விட்டதம்மா. எல்லாம் உனக்கும் தெரிந்து விட்டதா? என்ன ஒரு கொடுமை! இந்த வேதனை எங்களுடனேயே இருக்கட்டும் என்று நினைத்தேனே. எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ எப்படி அம்மா தாங்கிக் கொள்வாய்? இப்பொழுதும் நான் என்னை பற்றி கவலை கொள்ளவில்லை, உங்களை பற்றி தான் வருந்துகிறேன். கல்யாணத்தில் எனக்கு பெரிதாக நாட்டமில்லை என்பது உங்களுக்கும் அம்மாவிற்கும் நன்றாக தெரியும். நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும். நான் கல்யாணம் செய்து கொண்டால் அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்பதற்காகத்தான் நான் என் சம்மதத்தை தெரிவித்தேன். ஒருவேளை என் ஜாதகத்தில் ஏதோ ஒரு தெய்வ தோஷம் என்று இருந்து இனி நான் பெருமாளையே சேவிக்க கூடாது என்று இருந்தால் நான் உடைந்து போயிருந்திருப்பேன், கலகலத்து போயிருந்திருப்பேன், அழுது புலம்பி இருப்பேன். பெருமாளிடம் என்னை அர்ப்பணிப்பதில் எந்த தடையும் இல்லை என்றால் மற்ற எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆதலால் நீங்களும் வருந்த வேண்டாம். மிகவும் சுலபமாக கூறிவிட்டாய். இந்த சிறு வயதிலேயே முதிர்ந்த அனுபவசாலி போல் பேசுகிறாய். விரக்தியில் நான் இருக்க நீ வேதாந்தியாக இருக்கிறாய். எப்படி அம்மா வருத்தப்படாமல் இருக்க முடியும்? இந்த துயரம் பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். நீங்கள் கூறுவது சராசரி பெண்களை பெற்றவர்களுக்கு பொருந்தும். ஐயோ, எனக்கு இனி கல்யாணமே நடக்காதா என்று வருந்தும் பெண்ணாக நான் இருந்திருந்தால் நீங்கள் கூறுவது எனக்கு பொருந்தும். ஆனால் நானோ கல்யாணத்தையே தவிர்க்க விரும்புகிறேன். அப்படி இருக்க நீங்கள் ஏன் வருந்துவானேன்? வாதத்திற்கு வேண்டுமானால் நீ கூறுவது சரியாக இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு தந்தை தகுந்த வயதடைந்த தன் மகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கவில்லை என்றால் அவன் மகா பாவியாகிறான். 7 ஜென்மங்களுக்கும் அந்த பாவம் தொடரும். இருவரும்
அவரவர் தரப்பு நியாயத்தை கூறுகிறீர்கள். ஆனால் இங்கு உரையும் எம்பெருமானோ இதையெல்லாம் கேட்டு புன்முறுவல் பூத்தபடி நிற்கிறார். அந்த பெருமாளையே சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஆண்டாளுக்கு இப்படி ஒரு தண்டனையை அவர் கொடுக்க மாட்டார் என்று அடியேன் தீவிரமாக நம்புகிறேன். அதனால் அவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் நம் பணிகளை கவனிப்போம். யார் என்ன சொன்னாலும் என் மனம் சமாதானமடைய மறுக்கிறது ஆண்டாள். சரி, நேரமாகிவிட்டதே என்று உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். இங்கு வந்த பின்புதான் தெரிந்து கொண்டேன் உன்னை பீடித்திருக்கும் தோஷம் பற்றி நீ அறிந்து கொண்டாய் என்று. விதிப்படி நடக்கட்டும். நேரமாகிவிட்டது, வா போகலாம். அப்பா அரங்க, முடியவில்லை அப்பா. இயக்குனர் வசந்தமணி ஒரு நல்லவன் எந்த சூழலிலும் நல்லவனே என்ற நேர்மறையான எண்ணத்தோடு இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறது வரவேற்புக்குரியது. அதனால் வெற்றிவேல் வெற்றி.